ஆசைனா என்ன தெரியுமா? என்னய்யா? ஒரு மனிதராகப்பட்டவருக்கு ஆமா அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா சரி அவங்களுக்கு அவ அப்பா போகிறதுக்கு முன்னால அவ நிலத்தை ஆமா 2 பங்கா பிரிச்சு சரி குறுக்க ஒரு வரப்பு போட்டு உனக்கு மேல் பக்கம் தம்பிக்கு கீழ் பக்கம் தான் அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருப்பாரு. ஆமையா இவங்க 2 பேரும் பாடுபட்டு சாப்பிடட்டோம்னு இவ ஐயா போனதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? நான் அண்ணன் இருக்காருவாரு அண்ணன் அவர் காலையில வயக்காட்டுக்கு போனாருன்னா சரி காலையில வயக்காட்டுக்கு போய் தம்பி வாராரா வரலையான்னு அப்படியே லேசா பாப்பாரு. அவன் கண்ணோட்டம் பாப்பாரு. பார்த்துட்டு வரப்ப மேற்கிருந்து லேசா கிழக்க தள்ளுவாரு. சரி மறுபடியும் சாயங்காலம் தம்பி வயக்காட்டுக்கு அவர் முறைக்கு போனாருன்னா இவர் அண்ணன் வாராரான்னு லேசா அப்படி பாப்பாரு. அண்ணன் இல்லாத நேரம் பார்த்து தம்பி லேசா அங்கிருந்து இங்க கிழக்க தள்ளுவாரு. அப்போ 2 பேரும் மாறி மாறி இப்படியே வரப்ப சிவனா என்ன ஆகும்? வரப்பே இல்லாம போயிருமா? வரப்பே இருக்காது. பிறகு என்ன ஆகும் தெரியுமா? 2 பேர் இடமும் தெரியாம ஒரு நாள் 2 பேரும் சண்டை போட்டு அதே இடத்துல உருண்டு பிறண்டு கோர்ட்டு கேஸ்னு போயிரும். கோர்ட்டுக்கு செலவு பண்ணதுக்கு ரூபா பத்தாது. 2 பேருமே 2 பேர் இடத்தையும் வித்துருவான். அப்பந்தான் அறிவு வருமா? உண்டான இடத்துல நம்ம பாடுபட்டு சாப்பிட்டுருக்கலாமே இந்த இடமும்லாம் போச்சு அப்படின்னு அன்னைக்கு தான் அவர் நினைச்சு பார்ப்பார். அப்ப அதைத்தான் மன்ன ஆசை என்பார்கள். அவர் கொடுத்த இடத்துல பாடுபட்டு இருந்தா இதெல்லாம் தேவையா?